Implementation of TDS related transactions. இது ஃபுல்லாகவே தியரிட்டிக்கல் ஓரியன்ட் செஷன் தான். ஸோ டிடிஎஸ்ல என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வரப்போகுது, ஸோ அந்த டிரான்சாக்ஷனை எப்படி நம்ம ஜேர்னலாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனாக நம்ம வந்து டிடிஎஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷனில் பார்க்குறது பில் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். இதில் டிடிஎஸ் ரிலேட்டட் பேமெண்ட்டுக்கான பில் நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம டிடிஎஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் நம்ம இதை கன்சிடர் பண்ணுறோம். இந்த மாதிரி பில் நம்ம ரிசீவ் பண்ணும்போதும் சரி, அல்லது ஒரு எக்ஸ்பென்சஸை நம்ம டியூவாக டிடிஎஸ் கால்குலேஷனுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் சரி, அந்த டைமில் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய டிரான்சாக்ஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸை தான் நம்ம டெபிட் பண்ணுறோம். அதுக்கான டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம டெபிட் பண்ணணும். ஸோ டோட்டல் டெபிட் அமௌண்ட் அப்படிங்கிறது பில்லோடைய டோட்டல் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதில் கிரெடிட்டாக நம்ம எந்த பார்ட்டிக்கு நம்ம அமௌண்ட் பே பண்ண போகிறோமோ அந்த பார்ட்டி நம்ம கிரெடிட்டில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பொதுவாக சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் தான் நம்ம கிரெடிட்டில் தான் பில் ரிசீவ் பண்ணும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிடிஎஸ் போக ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட்டி அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிறது 50,000 அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 10% வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 10% போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட்டியில் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். இப்போ இதில் 50,000 வந்து ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டேக்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ 50,000ல் தான் நம்ம 5% அப்படிங்கிறத நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ 45,000 ரிமைனிங் இருக்கக்கூடிய 9,000 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே 54,000 அப்படிங்கிறது டோட்டலாக நம்ம பே பண்ண வேண்டிய டியூ அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல கிரெடிட் பண்ணுறோம். அடுத்து ரெடியூஸ் பண்ண டிடிஎஸை நம்ம டிடிஎஸ் ஆன் ஆடிட் ஃபீஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டிடிஎஸ் டேக்ஸ் லெஜரில் நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம வந்து பில் நம்ம ரிசீவ் பண்ணும்போது பண்ண வேண்டிய ஒரு டிரான்சாக்ஷனாக நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த புக்கிங் என்ட்ரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்ட்டிஸ்க்கான பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். இப்போ பார்ட்டிக்கு எவ்வளவு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ இதே எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, டோட்டலாக பார்ட்டிகிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண பில்லோடைய வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா 59,000 வந்து நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ இருக்கும். ஸோ இதில் டிடிஎஸ் போக நம்ம ஆல்ரெடி அந்த பார்ட்டி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண 54,000 நம்ம டெபிட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ டெபிட் வந்து அந்த பர்டிகுலர் சப்ளையர் லெஜர், கிரெடிட் வந்து நம்ம பேங்க் மூலமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க் லெஜரை நம்ம கிரெடிட் பண்ணலாம். ஒருவேளை நம்ம கேஷாகவே கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேங்க்குக்கு பதிலாக கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம். அடுத்து நம்ம டிடிஎஸ் நம்ம டிடெக்ட் பண்ண அன்னைக்கோ அல்லது டியூ டேட்டுக்கு முன்னாடியோ நம்ம வந்து டிடிஎஸ் அமௌண்ட்டை டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேர்ட் டிரான்சாக்ஷனை அதை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நம்பர் 2, நம்பர் 3 அப்படிங்கிறது சப்ளையருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறதை நம்பர் 2 நான் சொல்லியிருக்கேன். டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணுறதை நம்பர் 3 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது முன்ன பின்ன கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து டிடிஎஸ் நம்ம முன்கூட்டியே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறோம். ஸோ லேட்டராக தான் நம்ம சப்ளையருக்கு அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு பேமெண்ட் டு த சப்ளையருங்கிறது தேர்டாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். டிடிஎஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது செகண்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பில் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனை நம்ம கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய ஆரிஜின் டிரான்சாக்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற இந்த 2 டிரான்சாக்ஷனுமே நம்மளுக்கு நடக்குது. இப்போ பேமெண்ட் வந்து டிடிஎஸ்ஸாக நம்ம ஆன்லைனில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணிவிட்டு அதை டேலியில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெபிட் வந்து டிடிஎஸ் ஆன் ஆடிட் ஃபீஸ். அதே அந்த டிடிஎஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் நம்ம ஆல்ரெடி கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம பேமெண்ட் பண்ணும்போது டெபிட் அப்படிங்கிறது நம்ம பண்ணிடுறோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை நம்ம டெபிட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ கிரெடிட் பேங்க் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பேங்க் அப்படிங்கிறது தான் கிரெடிட் ஆகும். ஸோ இது வந்து கேஷாக நம்ம பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமா சார்னா, கண்டிப்பாக ஆன்லைனில் தான் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் வந்து பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல பேங்க் மூலமாக தான் பேமெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ கேஷாக நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டிடிஎஸ்ங்கிறது பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதே மாதிரி கவுண்டர் மூலமாக, அதாவது
பேங்க் கவுண்டர்ல நம்ம சலான் ஃபில் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்திலயும், நம்ம செக் எழுதி குடுத்து தான் நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஸோ அந்த டைம்லயும் நம்மளுக்கு பேங்க் மூலமா தான் டிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிடிஎஸ் அப்படிங்கிற பேமெண்ட் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கிரெடிட் கண்டிப்பா வந்து டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணும்போது எந்த பேங்க் மூலமா நம்ம பண்றோமோ, அந்த பேங்க் தான் நம்ம கிரெடிட் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். ஸோ இந்த 3 டிரான்சாக்ஷன நீங்க வந்து பேஸா நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி எந்தெந்த பேமெண்ட்டுக்கு எல்லாம், அதாவது எந்தெந்த பில்லுக்கு எல்லாம் டிடிஎஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, இதே மாதிரி நீங்க ஜர்னல் என்ட்ரி என்ன பண்ணணும்? ஸோ அதாவது டெபிட் என்ன பண்ணணும்? கிரெடிட் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிருங்க. ஸோ டிடிஎஸ் ரிலேட்டடா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி இந்த 3 டிஃபரெண்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து டேலில ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன நான் தியரிட்டிக்கலா தான் சொல்லியிருக்கேன். ஸோ டேலில எப்படி நம்ம இத அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து அடுத்தடுத்த செஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ண மறந்துறாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குக்கும் ட YouTubeல நம்மளுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது அதிகமா வந்து வைரல் ஆகும். அதாவது அதிகமா ஷேரிங் அப்படிங்கிறது YouTube மூலமாவே நடக்கும். ஸோ நம்மள மாதிரி யாரெல்லாம் டிடிஎஸ்ங்கிறத தமிழ்ல லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ போய் சேரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம்.